எம்மா எம்மா நான் பாஸ் ஆயிட்டேம்மா. என் மவளே, என் வயிற்றுல சர்பத்தை வாத்திட்டியம்மா. என் பிள்ளைய கஷ்டப்பட்டு MBBS படிக்க வச்சேன். என் பேரை காப்பாத்திட்டா. இந்த நேரம் மட்டும் அவங்க அப்பா இருந்திருந்தா சந்தோஷத்துல ஆடி இருப்பாங்க. அவரு நேரம் வெள்ளனே போய் சேர்ந்துட்டாரு. எம்மா இப்போ போட்டு எதுக்குமா அதை போட்டு பேசிட்டு கிடக்க? சரி, டாக்டர் ஆயிட்டு நாளைக்கு சம்பளம் வரும் தானே. இப்போ தான் நான் இந்த பரீட்சையை எழுதி பாஸ் ஆயிருக்கேன். அடுத்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பரீட்சை வைப்பான், அதை எழுதி பாஸ் ஆனதான் அடுத்த வேலைக்கே பார்க்க முடியும். அப்படியா? வழங்கும். நானும் டாக்டர் ஆயிட்டா நாளைக்கு சம்பளம் வந்துரும்ல நினைச்சேன். எம்மா உடனே சம்பாதிக்கணும்னா ஒரு வழி இருக்கி. என்னதுன்னு சொல்லு சொல்லு. எம்மா நம்ம வேணா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாம்ல? அது கட்டுறக்கே ஒரு வாடு செலவாகும். காசுக்கு எங்க போவே? எம்மா இந்த வாடகைக்கு கட்டி விட்டுருப்பாங்க தானே, அதுல ஒன்று எடுக்கிறோம், மேலே போர்டு வைக்கிறோம், நடுக்கில் ஸ்க்ரீன் பண்ற ஹாஸ்பிட்டல் ரெடி ஆகலாம்தாம்மா. அது சரி, நம்ம இருக்கிறது சாத்தானுங்களும் இது சுத்தி முத்தி ஆஸ்பத்திரியா தான் இருக்கு. அதுல வர நீ இப்ப படிச்ச டாக்டர் ஒன்னு நம்பி யாரு வருவா? எம்மா ஒழுங்கான ஆஸ்பத்திரி இல்லாத இடமா இருக்கணும், அதே நேரம் மக்களும் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஊர் இருக்கா? எனக்கு தாளையில் ஒரு அக்காவை தெரியும். அவங்க என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க ஒழுங்கான ஆஸ்பத்திரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஊருக்கு வர வேண்டிய ஆஸ்பத்திரி பக்கத்து ஊருக்கு போயிட்டான். வியானுனா நம்ம அங்கே போய் கேட்டு பார்ப்போம். சவாஸ், இதுதான் சரியான இடம். எம்மா நானும் பஸ்ல போகும்போச்சுல வரும்போச்சுல பார்த்துருக்கேம்மா, அதுல நிறைய கடை கட்டி பூட்டு போட்டு தான் கிடக்கும். நீங்க வேணா கேளுங்களேன். சரி வா கேட்டு பார்ப்போம். ஒரு வழியா எப்படியோ ஆஸ்பத்திரியை பார்த்து எடுத்தாச்சு. ஒரு நல்ல கரையவா சவத்தோட ஆரம்பிங்க. ஏசப்பா, நான் நினைச்ச மாதிரியே ஒரு கடையை வந்து ஹாஸ்பிட்டலா கட்டிட்டேன் ஏசப்பா. கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா கட்டணும் ஏசப்பா. இதுக்கு நீங்க தான்ப்பா காரணம் காட்டணும். இந்த ஊர்ல நிறைய பேருக்கு வியாதியா வரணும் ஏசப்பா. கொஞ்சம் பேருக்கு வாயால போகணும், நிறைய பேருக்கு வயிற்றாலையா போகணும். அப்பந்தான் 70 ரூபா குளுக்கோஸை 700 ரூபாய்க்கு பில்லு போட்டு விற்க முடியும் ஏசப்பா. ஏசப்பா, நானும் ஒரு நர்த்தம் ஏசப்பா. நான் நிறைய பேருக்கு ஊசியாக போட்டு நான் நிறைய சம்பாதிக்கணும் ஏசப்பா. நல்ல கதைதான். ஏன் ஆஸ்பத்திரியை போலாம், இவோ அவளுக்கு ஊரு விட்டு போகலாம். சரி போச்சு போ. நர்ஸ், இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கி? இன்னைக்கு ஆஸ்பத்திரி திறப்பில் வேற சொல்லியிருக்கோம், 50% ஆஃபர் வேற சொல்லியிருக்கோம், ஒரு ஊசி கூட இன்னொரு ஃப்ரீ வேற சொல்லியிருக்கோம். ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. என்னது, நிறைய கூட்டம் வந்திருக்கா? மோவளே, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கூட வரும்? எம்மா ஒரு ஆளுக்கு மிஞ்சி போனா ஒரு 200 ரூபா போடுமா? 200 ரூபா வாங்கி எல்லாரும் வட்டிக்கு வாசிக்கிட்டு பணக்காரியால தான் இருக்காள். கூட காசை ஏத்து. எம்மா அதெல்லாம் போக 1000 ரூபா 2000 ரூபான்னு போட்டுக்கலாமா? சரி சரி, கூட்டம் வேற நிறைய வந்திருக்கு சொல்றா. ஒரு வேளாண் பேரு பெட்டி விட்டுட்டா. எம்மா சூப்பர் ஐடியா. போங்க போங்க போங்க. பேஷண்ட வர சொல்லு. பேஷண்ட் உள்ளவாங்க. ஐயோ அம்மா, மூட்டு வலிக்குதே. ஐயோ அம்மா, நடக்க முடியலையே. என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. உட்கார்ந்தா எந்திக்க முடியாது டாக்டர். அப்ப நின்னுங்க. நின்னா உட்கார முடியாது டாக்டர். வந்த பேஷண்டே எப்படி இருக்கீன்னு பாருங்க எல்லாரும். சரி, இந்த பூசைக்கெல்லாம் போவீங்களா? போக மாட்டேன் டாக்டர். அங்க போனா உட்காரணும், எந்திக்கணும், முழங்கால் போடணும், அதனால போக மாட்டேன் டாக்டர். சீரியல் பாப்பீங்களா? சீரியலா? காலையில 10 மணிக்கு மாறி, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர், சிறகடிக்க ஆசை, ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்த்துட்டு தான் தூங்குவேன். இந்த சமையல்னு ஒன்று இருக்கே, அது பண்ணுவீங்களா? டிவியில விளம்பரம் போடும்போது போய் அடுப்பில் தண்ணியை வச்சு மசாலையை கரைச்சி 2 துண்டு மீன் போட்டால் குழம்பு ரெடி ஆயிரும். புருஷங்கார கொடுத்து வச்சவன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இந்த மூட்டு வலியை சரி பண்ண முடியாதா டாக்டர்? மூட்டு வலியா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு குணமாகாது. ஏன் டாக்டர்? மடி டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படி குணமாகும்? நம்ம கோயில 5:15 பூசை நடக்குது. போய் சப்புன்னு உட்காந்துராதிய. முழங்கால் போட மச்சல முழங்கால் போடுங்க, உட்கார மச்சல உட்காருங்க. நல்லா முழுசா பங்கச்சு வீட்டுக்கு போய் இறச்சி குழம்பு வைக்கணும், இட்லியா வைக்கணும், புள்ளையில பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிடாதிய. தோப்பு வலிக்கு நேரா 4 நடை நடந்துட்டு போங்க. அப்ப பாருங்க, ஒரு வாரத்துல பாருங்க மூட்டு வலி எப்படி குணமாகுதுன்னு. சரி டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். எங்க போறீங்க? வந்ததுக்கு 2 ஊசியை போட்டு காசு கொடுத்துட்டு போங்க. ஒரு ஊசி போட்டா ஒரு ஊசி ஃப்ரீன்னு சொன்னீங்க. அப்ப 4 ஊசி போடுறீங்களா? வேண்டாம் டாக்டர். மடியனே, வந்ததுக்கு ஊசி போட்டு காசு கொடுத்துட்டு போங்க. சரி டாக்டர். எம்மா கொண்டு வாங்க பக்கத்துல உட்காருங்கம்மா.
சரி நீங்க போயிட்டு நர்ஸ் அடுத்த பேஷண்ட் வர சொல்லுங்க. ரெண்டாவது பேஷண்ட் உள்ள வாங்க. ஐயோ குளிருதே, ஐயோ குளிருதே. என்னாச்சுமா? டாக்டர் ரொம்ப குளிருது டாக்டர். அது ஒண்ணு இல்லை, இது குளிர்காலம் தானே, அதனால குளிரத்தான் செய்யும். இந்த கிரவுண்ட்ல பாருங்க எத்தனை பேர் முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னு. ஐயோ டாக்டர் காலையிலுமே குளிருது டாக்டர். காலையில குளிர்தா, ஏசி போட்டிருக்கேன், அதனால குளிரத்தான் செய்யும். நர்ஸ் எங்க? நர்ஸ் நர்ஸ் ஏசி ஆஃப் பண்ணுங்க. சரி டாக்டர். ஐயோ டாக்டர் எப்பவுமே குளிருது டாக்டர். அவளே நம்மளுக்கே தாழ்தான், பார்த்து பார்த்து ஒரு குளுக்கோஸ் போட்டா எல்லாம் தானா சரியாயிரும். என்னது குளிருக்கு குளுக்கோஸா? நீங்க படிச்சு பாஸ் ஆகுனீங்களா இல்ல காப்பி அடிச்சு பாஸ் ஆகுனாங்களே தெரியலையே. யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? ஒரு குளுக்கோஸை மட்டும் போட்டு பார், உடம்பு எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு குளுக்கோஸ் போட்டா இன்னொரு குளுக்கோஸ் ஃப்ரீ வேற. இன்னொரு குளுக்கோஸ் ஃப்ரீயா? அப்ப போடுங்க போடுங்க. நர்ஸ் ஆளை திட்டு போய் 2 குளுக்கோஸ் சேர்த்து. ஃபீஸ் எவ்வளோ? ஃபீஸ் ஜஸ்ட் 1000 ரூபா தான். என்னது 1000 ரூபாயா? ஆன்லைன்ல 70 ரூபாய்க்குல பார்த்தேன். குளிர் போன்மா வேண்டாமா? ரொம்ப பேசினா குளிர் போவாது, உயிராம எப்படி வசதி? உயிர் போவாண்டா, குளிர் போகணும். மடி என்ன நர்ஸ்? ஆளை திட்டு போய் 2 குளுக்கோஸ் சேர்த்துட்டு காசை உரிச்சுடு. மூணாவது பேஷண்ட் உள்ள வாங்க. ஐயோ வலிக்குதே டாக்டர், ஐயோ அம்மா வலிக்குதே. என்னாச்சு? உட்காருங்க. என்னாச்சு? டாக்டர் உடம்பு முடியல டாக்டர். அவனுக்கு மண்டையில முடியல, நொந்து போய் அலையறா. இவளுக்கு உடம்புல முடியலையா? ஐயோ டாக்டர் உடம்புக்கு முடியலன்னு சொன்னேன். அப்படி தெளிவா சொல்லு. சரி என்ன செய்யுது? டாக்டர் ஒரு வாரமா பல்லு வலியில இந்த பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது, தலை. ஏமா நிப்பாட்டுமா, ஏதோ ஒண்ணு சொல்லு, அப்படியே அடிக்கிட்டே போவா. சரி வாயத்தொற. என்னையெல்லாம் இருட்டா தெரியுது. டாக்டர் மாஸ்க கலட்டணும் டாக்டர். நான் மாஸ்கே போடலையே. ஐயோ டாக்டர் நான் கலட்டணும்னு சொன்னேன். கலத்து கலத்து. வாயத்தொற. முன் பல்லு மோசமா இருக்கு, கடவா பல்லு கண்டமணிக்கு கிடக்கு, பின் பல்லு பிச்சுட்டு போயிருக்கு, பல்லு வேற அங்க கடை பிடிச்சிருக்கு, வாய் வேற ரொம்ப வாடடிக்குதே. எங்க ஒரு வாரமா பல்லு வலின்னு பல்லே வளர்க்கையில. பல்லு வலி சரியான மாதிரி தான். டாக்டர் ஏதோ ஒரு வழி சொல்லுங்க டாக்டர். வலியா? தள்ளு தள்ளு. வரம்பச்சுல இந்த வலிக்கு வந்தியலா, போமச்சுல படிக்கட்டு வழியா போயிருங்க. ஐயோ டாக்டர் பல்லு வலிக்கு வழியா சொல்லுங்க. பல்லு வலிக்கா? நான் டென்டலுக்கு எழுதிதாரா, அவரை போய் பாருங்க. என்ன டாக்டர் நான் உங்களை பார்க்க வந்தா நீங்க ஒரு மென்டலை போய் பார்க்க சொல்றீங்க. என்ன உனக்கு காது சவுடா? நான் டென்டல போய் பார்க்க சொன்னேன். அப்படின்னா என்ன டாக்டர்? பல்லு பார்க்குறவருமா? அப்ப நீங்க ஏன் பல்ல பார்த்தீங்க? ஓ பல்ல பார்க்கன்னு எனக்கு ஆசை, அதனால ஓ பல்ல பார்த்தேன். எனது பல்ல பார்க்க ஆசையா? அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? எம்மா நான் டாக்டர் தாம்மா, ஆனா இந்த பல்ல பார்க்கறதுக்குன்னு தனியா ஒருத்தர் இருப்பாங்க, நான் எழுதி தரேன், அவரை போய் பார். சரி டாக்டர். எம்மா எங்க போற? வந்ததுக்கு 2 ஊசியை போடு, ஐஸ்கிரீம் தருவாங்க, அதை சாப்பிட்டுட்டு கூலா இருக்கும், அதை சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போ. சரி டாக்டர். நர்ஸ் ஆளை திட்டு போய். அம்மா கொஞ்சம் முன்ன திரும்பமா, ஊசி போடணும். நர்ஸ் மெல்ல போடுங்க. ஏம்மா கொஞ்சம் நின்னுமா, ஏம்மா கொஞ்சம் நின்னுமா. மெல்ல போடுங்க. டாக்டர் இந்த அக்கா ஓடிட்டே இருக்காங்க, வந்து போட்டுக்கணும் டாக்டர். இரி நான் இப்போ இவளுக்கு வேற. நீ அம்மாவளை என்ன சொன்ன? நீலாம் ஒரு டாக்டராவா? இந்த மாதிரி பொழுது ஊசி எப்படி இழக்கிறேன்? அவளை பிடிச்சிங்க கொண்டு வா. மெல்ல போடுங்க. பாரு இப்போ இந்தா இப்போ செத்துட்டான். வா வா ஊசியை கொண்டா கொண்டா திரும்ப. நாலாவது பேஷண்ட் உள்ள வாங்க. எம்மா என்னாச்சு? உட்காரு. ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல டாக்டர். அப்படியே வந்தாலும் ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது என்ன டாக்டர். கனவுன்னு கொஞ்சம் கேளு கேளு. என்ன கெட்ட கனவு? அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அப்பா வர வெக்கத்தை பாருங்க. சரி பகல்ல தூங்குங்க. பகல்லையும் தூக்கமே வரல டாக்டர். அப்ப தூங்காதியே. தூங்காம இருந்தா செத்து போயிருவனே. அப்ப செத்து போங்க, வேற என்ன பண்ண? என்னது செத்து போன்மா? நான் நோய்க்கு மருந்து கேட்க உங்கள்கிட்ட வந்தா நீங்க செத்து போ சொல்றீங்க. நல்ல டாக்டரா தான் இருப்பீங்க போல. நல்ல டாக்டர் தாம்மா, நீ ஃபர்ஸ்ட் உட்கார். தூக்கத்துக்கு மாத்திரை போட்டா வாழ்நாள் முழுக்க மாத்திரை போட்டுட்டே இருக்கணும். தூக்கத்துக்கு மாத்திரை இல்லாம ஒன்னு எழுதி தர, அதை வாங்கி சாப்பிடுங்க. இதை சாப்பிடு. சரி டாக்டர். ஏம்மா
இதை தின்ட்டு போற அறிவிலையா? நீங்க தானே டாக்டர் சாப்பிட சொன்னீங்க. இதுல உள்ளதை வாங்கி சாப்பிடுன்னு சொன்னம்மா. அப்படி தெளிவா சொல்லுங்க. பேப்பர் தின்னாயா கூட 200 ரூபா வாங்கு. அதானே காசு கொடுத்துட்டு வாங்க. பேப்பர் திங்க தெரியுமா? சரி டாக்டர். நர்ஸ் அடுத்த பேஷண்ட் வர சொல்லு. 5ஆவது வயசுல உள்ள வாங்க. என்னாச்சு? உட்காருங்க. நேத்து சாயங்காலம் விளையாட போனான் டாக்டர். காலையில இருந்தே இப்படிதான் இருக்கான். என்ன விளையாட்டு விளையாண்டான்? ஃபுட்பாலா, த்ரோ பாலா, கபடியா, கொக்கோவா? இதுல உங்க மகன் எந்த விளையாட்டு விளையாண்டான்? அதை எங்க சொல்றீங்க? இப்ப யார் அந்த விளையாட்டுலாம் விளையாடுறா? அந்த செல்லுல விளையாடுவாங்கல்ல, அந்த விளையாட்டு தான் விளையாண்டான். சுடு சுடு தம்பியோ பேர் என்னதுப்பா? தம்பியோ பேர் என்னதுப்பா? பேர் என்னதுப்பா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? பேர் என்னது? என் பேரா? ஆமா, என் பேர் என்னது? என் பேர் என்னது? மறந்துடுச்சு. நிதி செஃப்டிவோ. இவன் பேர் தான் என்னது? நிதிஷ் டாக்டர். அப்ப இந்த எஃப்டிஓனா? அவன் ஐடின்னு சொல்லுவான் டாக்டர். ஓஹோ, இப்பந்தான் புரியுது. சரி, இதுக்கு முன்னாடி வந்திருக்கா இது? ஒரு தடவை வந்திருக்கு டாக்டர். இந்த திருச்செந்தூர்ல எடிசன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டினேன். அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? இப்போ கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். அதை எடுங்க. இதை பார்த்துட்டு ராகேஷ் டாக்டர் என்ன சொன்னாங்க? 1 மாசம் மாத்திரை எடுத்துட்டு மறு மாசம் கூட்டுற சொன்னாங்க. அதே நேரத்துல செல்லு பார்க்காமையும் பாத்துக்கிற சொன்னாங்க. செல்லு பார்க்காம உங்க பையனை பார்த்துக்கிட்டீங்களா? நான் சொன்னேன், அவன் கேட்கல டாக்டர். ராகேஷ் டாக்டர் சொல்லியும் கேட்கல, இவங்க சொல்லியும் கேட்கல. மறுபடியும் நான் சொன்னா மட்டும் எப்படி கேட்பான்னு சொல்லிட்டு உங்க பையனை இங்க கூட்டு வந்தீங்க. திருப்பியும் அங்க கூட்டிட்டு போனா செல்லு பார்க்காம பாத்துக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நர்ஸ் கொஞ்சம் வந்து ரிப்போர்ட் தாங்க. உங்க பையனுக்கு மூளையில உள்ள நரம்பு சதஞ்சிச்சு. கண்ணுல இருந்து மூளைக்கு போற நரம்பு வீக்கா இருக்கு. கொஞ்ச நாள்ல கண்ணே தெரியாம போலாம். உணர்ச்சி வசப்பட்டு கேம் விளாண்டு உடம்புல உள்ள நரம்புலாம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஒன்று சொல்றேன், கவலைப்படாதீங்க. சொல்லுங்க டாக்டர். கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கீங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எனக்கு வயித்த கலக்குதே. நான் கேட்கறதெல்லாம் உங்க பையன்கிட்ட இருக்கான்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க டாக்டர். படிப்பு ஆர்வம் கம்மி ஆயிட்டா? ஆமா டாக்டர். படிக்கிற நேரம் கம்மி ஆயிட்டா? ஆமா டாக்டர். அடிக்கடி தலைவலிக்குன்னு சொல்றானா? ஆமா டாக்டர். செல்லும் கையுமா உட்கார்ந்துருக்கானா? ஆமா டாக்டர். தூக்கத்துல கூட சுடு 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 அப்படின்னு சொல்றானா? ஆமா டாக்டர். என்ன டாக்டர் எல்லாத்தையும் அப்படியே சொல்றீங்க? இது நான் சொல்லல. இந்த மாதிரி கேம் விளையாடுற பசங்களுக்கு என்னென்ன நடக்கும் மெடிக்கல் புக்கே சொல்லுது. நீங்க வேணா கூகுள்ல அடிச்சு பாருங்க. இவன் வேற ஒத்தைக்கு ஒரு பிள்ளையா வச்சிருக்கேன் டாக்டர். எனக்கு பயமா இருக்கு டாக்டர். நான் என்ன செய்ய? இது நீங்க செல்லு வாங்கி குடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம். இப்ப யோசிச்சேன் என்ன பையன். சரி, இன்னொன்று கட்டு போல. ஃபர்ஸ்ட் உங்க பையனை நல்ல மனநிலை டாக்டர்கிட்ட கொண்டு காட்டுங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு கேம் விளாண்டு உங்க மகன் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். சரி டாக்டர். அப்புறம் முக்கியமா இனி செல்ல உங்க பையன் கையில கொடுக்காதீங்க. அதைத்தான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல டாக்டர். உங்க பையன் உங்களுக்கு முழுசா வேணா அவன் கையில இருந்து போன் அப்புங்க, இல்லாட்டி உங்க பையனை மறந்துருங்க. ஏன்னா இப்படி விளையாடுற பசங்களுக்கு என்னென்ன நடக்கும் நம்ம டெய்லி டிவியில பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஒரு அடிமைத்தனம் தெரியாம இதில் நிறைய பசங்க விழுந்துடுறாங்க. இதுல இருந்து வெளியே வரலன்னா அவங்க எதிர்காலமே பாதிக்கப்படும். இது உங்களுக்கு தெரியல, அவனுக்கு புரியல. இந்த கேம்கள் நான் உருவாக்குறது யார் டாக்டர்? இது உங்களுக்கு தெரியாதா? என் நர்ஸே சொல்லுவாளே. ஆரம்பத்தில் இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க தான் இந்த கேம்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம இஸ்ரேல் நாட்டுக்காரங்க தான் இந்த கேம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க நாட்டில் அவங்க பிள்ளைங்களை விளையாடக்கூடாதுன்னு இங்கே தடை பண்ணிட்டாங்க. இப்போ புரியுது டாக்டர். யாரோ சம்பாதிக்க என் பிள்ளைய மாதிரி நிறைய பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி நான் சுதாரிச்சுக்கிறேன். நிதிஷு, டாக்டர் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்போ நீயே சொல்லு. பிள்ளையை பெற்ற அம்மாமார்களே, அப்பாமார்களே, என்ன மாதிரி உங்கள் பிள்ளைகளை நீங்களும் காப்பாற்றிக்கிறீங்க. நன்றி.